Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. பத்திரகாளி ஏட்டி இந்த புக்கு கொஞ்சம் வை. எந்த புக்கு? எம்மா நான் இல்லம்மா. இந்த புக்கை நான் தூக்கி வச்சுட்டு நான் திடீர்னு மறைஞ்சு போறதுக்கா? ஏடி புக்கு கையில வச்சுக்கோ, அது வாசிச்சாதான் மறைவாவ. போவேல. நான் இனி பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து வைக்கணும், துணி எடுத்து வைக்கணும். போவாங்க கொண்டுகிட்டு புக்கை. இதை எங்கன கொண்டு வைக்கிறதுக்கு? கீழே வச்சு மறந்தும் போயிடக்கூடாது. ஐயோ, எனக்கு வேற மறதி இருக்கு. இது எங்க கொண்டு வைக்கணும் தெரியல. போகும்போது புக்கையும் தூக்கிட்டு போகணுமே. எம்மா எம்மா பாருமா, எனக்குள்ள பனியனை எடுத்து வச்சுட்டு தர மாட்டேங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏ பியாதி எடுப்பாடுவல, பனியனுக்கு அடி போடுவே நேரம் மாட்டி. போங்கட்டி கிழிச்ச துணி எடுத்து உளுத்துட்டு வாங்கிட்டி. எம்மா வாங்கிட்டம்மா, எனக்கு போடுறதுக்கு மொத்தமே மூணு ட்ரெஸ் தான் இருக்கு. ஏட்டி ஏட்டி உனக்கு நிலவா தெரியவாட்டி? அங்க புதையல் போய் ஏட்டி சொல்லதுக்கு வழி இல்லை. ஏட்டி ஏதாவது ஒரு துணி எடுத்து உள்ள வைக்கி. மனுஷன் உயிரோடு இருப்பானா சாவானு தெரியாம அங்கே இங்கே அழைஞ்சிட்டு இருக்கு. புதையல வாயோடு குத்தி ரத்தம் வரைக்கிட்டா. துணியை எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்ப என்ன துணியை தான் எடுத்து வைக்கிறதுக்கு? அறிவு கிட்ட பெத்து போட்டுட்டு நான் படுக்க பாடு. 10 இந்த புக்க வைக்கிட்டி. ஏமா சாவ நேரத்துல இந்த பாடு படுத்துது என்னைய? ஏடி எனக்கு மறந்துரும். மறதி இருக்கு உனக்கு தெரியுமில்ல? புக்கங்க புக்கு எங்க போய்? என்னவோ ஆயிராம போய் உமக்கு. புக்கு எங்க போச்சு? அவரே எடுத்திருப்பாரு போல. சரி நீ போ, புக்கு வந்துரும் வர வேண்டிய நேரத்துல. பிளாஸ்டிக் எடுத்து வைக்கணும், கேண்ட் பேக் எடுத்து வைக்கணும், வேற தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கணும். எங்க போனாலும் ஒரு கம்பு பைய தூக்கி வச்சிருக்கா. ஒரு பேக்கல மொத்தமா அடுக்கிறதுக்குல இனி 7-8 கம்பு பைய வரிசையா கொண்டுட்டு வருவா. ஏன்னா இங்க பிக்னிக்கு தானே போறோம். ஐயோ இறைவா, என்ன நடக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு. மாரியாத்தா, நீ தான் கூட இருந்து நிறைய புதையல அள்ளிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு உதவணும். புரிஞ்சுவா? பேக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறேன். போன மாதிரி திரும்ப வரணும். திடீர்னு காணாமல்லாம் போயிடக்கூடாது. சொட்டர் எடுத்து வச்சாச்சு. 3 செட்டு துணி. எத்தனை நாள் அங்க போய் இருக்க போறேன்னு வேற தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நேராவது இந்த வார கொஞ்சம் நில்லுட்டி. என்ன அதிசயமா இருக்கு. இப்படி புதையல் கிடைக்குது. புதையலை தேட நாங்க போறோம். ஒருவேளை புதையல் மட்டும் கிடைச்சிட்டு மாளிகை போல வீடு, 30 காரு, பெரிய அரண்மனை போல கடை, இது எல்லாத்தையும் வைக்கணும். இது எல்லாத்தையும் வச்சிடணும். கடவுளே, நீ தான் கூடயே இருக்கணும் எங்க கூட. அப்ப கத்தி தீப்பெட்டி எல்லாம் எடுத்து வை. ஆட்டும் துணியெல்லாம் கரெக்டா எடுத்திருக்கியா? டவலு செட்டி எல்லாம் எடுத்திருக்கியா? ஐயே, பிள்ளைக்கு பேம்பஸ் எடுத்து வச்சிருக்கேனா? ஐயோ, பழக்க தோசத்துல பேம்பஸ் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேம்பஸ் அப்ப எல்லாம் எடுத்துட்டு கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு வா. வள்ளி, கத்தி எங்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்டு பாஸ் உண்டு இல்ல, அது எங்க? தீப்பெட்டி எங்க? எல்லாத்தையும் எங்கனையாவது கொண்டு வந்து தேடுவா. எடுத்து வைக்க உனக்கு அவ்வளவு மடி. நானே எங்க தலை குழப்பத்துல பிள்ளைகளுக்கு பேம்பஸ் வரைக்கும் அள்ளி பேக்கில் திரிச்சு வச்சிருக்கேன். எடு அப்பு, உயிரை வாங்காத. எடுன்னு எங்கனையாவது கொண்டு வச்சுட்டு எடுக்க சொல்லி உயிரை வாங்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சுருதிட்ட வேற சொல்லணும். போன இந்த நேரத்துல எப்படி பண்ண? நானே இதுக்கு பல பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு புதையலாம் முக்கியம். புதையல் மாதிரி இருக்க சுருதி தான் முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காட்டி நான் வரேன். வளரிட்டே இருக்கத பாரு. சீக்கிரம் போ. பத்திரக்காளி, எல்லாருக்கும் போன் போட்டு கூப்பிடு. எப்படி கூப்பிடுறதுக்கு இந்த ராத்திரியில? வருவாவ, கொஞ்சம் இருங்க. நேராவது மொத்தமா எல்லாரும் சாவதுக்கா. சீக்கிரம் போன என்னத்தையாவது போட்டு கூப்பிடு. நீ எப்படி மூஞ்சி கேச்சிட்டு இருக்க? பனியன் எடுத்ததுன்னு தர மாட்டேங்க. நான் மட்டும் ஒண்ணு கவாத துணியா கொண்டுட்டு போணுமா? ஏன் கண்ணு, நம்ம என்ன டூருக்கா கண்ணு போறோம்? இங்க பனியனை கண்ணுல இங்க பாரு. அப்பாவே ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து இருக்கேன். பேசாம இருங்க. டென்ஷன் ஏத்தாதிய. ஏங்க ஏதோ சத்தம் கேக்குவா?
ஆமா பத்திரகாளி, டிக்கு டிக்கு டிக்குன்னு கேட்கவே யாரையும் காணும். ஏக்கா நான் வந்துட்டேன். வர நேரம் கொள்ள பல்லு வச்சாங்க பேக்காங்க வைக்கி வா. துணியெல்லாம் எடுக்க நேரம் ஆயிட்டுக்கா, எங்க வைக்கட்டா? ஏதாவது தகவல் வந்து வா. திடீர்னு சத்தம் கேட்கவே நேரம் ஆயிட்டுக்கு, ஒருத்தரையும் காணும். பத்திராளிக்க நானும் நீங்களும் ஒரே மாதிரி பேக்க கொண்டு போறோம். அவளுக்கு கவலைய பாரு, மனுஷங்க என்ன வர சொல்லிங்களா? ஏமா வாமா, நேரம் ஆயிட்டுக்கு, பேக்காங்க வச்சுட்டு இந்த பக்கம் வா. எக்கா எப்ப போறோம்? வாய முடிச்சு வா வள்ளி. வள்ளி ஆச்சிக்கு போன் போட்டு சீக்கிரம் வர சொல்லி, நேரம் ஒரு பாடு ஆயிட்டு இருக்கு. அண்ணா லட்சுமி வந்துட்டா. ஓடியா 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 வள்ளி, ஆச்சிக்கு போன் போட்டு வள்ளி, ஆச்சி தான் இன்னும் வரல. சரிக்கா சரிக்கா. ஹலோ எடி வள்ளி வந்துட்டு இருக்க மாட்டே, நின்னுட்டு இந்த வர மனசு உறங்கிட்டு கிடக்காரு. எடி என்ன வாரே? யாராவது நேரம் அங்கே நம்ம வீட்டுல ஓடிங்கிற. நீ போனாய் சொட்டா யாவை நேராய் பற்றி சாட்டு மூச்சு கடந்து உறங்கை பாரு. சொட்ட புதையல் எடுக்க போன எங்கேயும் ஏட்டி சேலில உறக்கமே இல்லட்டி, உறக்கம் வருவட்டி. செயலில் உறக்கம் இல்லையா? தலையில பேக்கத்துக்கே வீசுவேன். எங்கேயும் மனுஷா இங்க உறங்கினே இருக்கையும் மொத்தத்துல உறங்கிடுவேன், செத்துருவேன் எங்கேயும். யாமட்டி என்னை இந்த பாடுபடுத்துக, நீ போயிட்டு வாட்டி. வெறும் நானே மண்ட குழப்பத்தில் இருக்கேன். வாயில நினைக்க வாங்கிட்டு வர எதுக்கு கடை நேரம்? எம்மா என்ன பாடுபடுத்துக, வெளியே போன வாரேன். உயிரெல்லாம் போட்டு வாங்காருமா. அங்க போய் வர எப்படி மியாத்து தொலைய போறோம்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கணும், புரிஞ்சுதா? யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் எல்லாரும் எல்லா சாமியையும் கும்பிடணும். நமக்கு பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை எல்லாரும் கவனமா வச்சுக்கிடணும், புரிஞ்சுவா? தாமதத்தின் விளைவு மரணம் மட்டுமே. யாரு எவ்வளவு நேரம் பேக்காங்க வச்சுட்டு வாங்க. சொட்ட நமக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்காரு. நான் பின்னாடியே நின்னுக்கிறதம்மா. பூதம் சார், எல்லாரும் வந்துட்டோம். நீங்க எல்லாரும் என்னோட சாபத்துல மாட்டிருக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்னோட சாபம் நீங்க நல்லா வரணும்னா இந்த பொக்கிஷத்தை நீங்க கண்டுபிடிச்சு தரணும். அப்படி இல்லைன்னா நீங்க பின்வாங்கினாலோ அல்லது இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க உங்களால முடியலனாலோ உங்க மொத்த ஆயுளும் ஒரே நாள்ல காலி ஆயிரும். அதாவது நீங்க அனைவரும் மரணிக்கப்படுவீர்கள். இந்த புதையல் உங்களுக்கு முக்கியமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட சாபம் மொத்தமும் நீங்க எடுக்கிற இந்த புதையல்ல தான் இருக்கு. இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானமும் நான் கொடுப்பேன். அதாவது நீங்க எடுக்கவில்லை என்றால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, இதன் முடிவு மரணம் மட்டுமே. நாங்க எடுத்து எல்லாரும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுப்போம்னு சொல்லுங்க. ஐயோ, பயமா இருக்கு. வள்ளி உளுந்துராத. உங்கள் புதையல் வேட்டை ஆரம்பமாகிறது. ஐயோ, பயமா இருக்கு. எல்லாரும் பத்திரமா வந்துட்டேலா? இது என்ன காடை மாதிரி இருக்குது. எம்மா எங்கெங்க போறோம்னு தெரியலம்மா. அடி வாங்கியே பாதி செத்துருவோம் போல இருக்கு. எல்லாரும் இருக்கேலா? அநியாயத்துல எங்க போனாலும் சண்டையா அப்பு. ஏம்மா நானா எந்திக்கல, எனக்கு எந்திக்க முடியல. எப்ப எங்க இருக்கும்? என்னே கீழே ஒரு பாதை இருக்குது, நீங்க தான் எடுக்கணும், வந்து எடுங்க பாப்போம். என்ன பாதை? இங்க பாருங்கண்ணே, ஒரு பேப்பர் போட்டிருக்கு. என்னங்க போட்டிருக்கு? புதையலுக்கான வழி. ஏட்டி கொஞ்சம் படம் மட்டும் போட்டிருக்கு, ஒன்னும் புரிய மாட்டுக்க. யாருக்காவது புரியுதான்னு பாருங்களா. என்ன நீங்க மட்டும்தான் தொடணும் போட்டிருந்தில்ல அந்த புக்ல? ஆமால, நீ மட்டுமே தொடல, எங்க கிட்ட தூக்கி தூக்கி வீராக செத்துருவான். பாருங்க ஒழுங்காட்டு. எல்லாரும் இங்க பாருங்க, புதையலுக்கான வழின்னு ஒரு மேப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. இதுக்கு பாதை எனக்கு தெரிய மாட்டேங்குது. மேல இருந்து சத்தத்தையும் காணும். நான் சொல்ல மாதிரி செய்யுங்க, நம்ம இருக்கிறது அடர்ந்த காடு. கொஞ்சம் பேசாம இருங்க. காடுனால
பெரிய ஆளுவெல்லாம் முன்னாடியும் பின்னாடியும் நின்றுட்டு சின்ன பிள்ளைகளெல்லாம் நடுவுல போட்டுக்கிடுவோம். நம்ம ஒத்துமையா இதை முடிக்கணும். புரிஞ்சுவா? எல்லாரும் லைன் படி நின்னுட்டு என் கூடயே வாங்க. சின்ன பிள்ளைல முன்னாடி போங்கடி. அப்பனே பழனிமலை முருகா, உன்னை நம்பிதான் அடுத்தடுத்த கால் எடுத்து வைக்கும். எல்லாரும் எல்லாரும் முருகனை வேண்டிக்கோங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. அட பாலா புடவியல, அது கோவிந்தன் பெருமாளுக்குள்ளது. முருகருக்கு திருச்செந்தூர் முருகரை சவத்துகளை கொண்டுகிட்டு என்ன செய்யன்னு தெரியல. வாங்க பின்னாடியே. அவசரத்துல வந்துட்டுனே, போவோம் மெதுவா. ஏட்டி பட்டராளி, ஏட்டி என்னைய பின்னாடி விடாதட்டி, என்னைய முன்னாடி விடுங்கட்டி. நானும் சின்ன பிள்ளை மாதிரிதான்டி. ஏட்டி பேசாம வாயில வாய பத்திக்கிட்டு மனசுக்கு வயிற்ற கலக்கிக்கிட்டு இருக்கும். வாங்க பின்னாடி. அண்ணா, ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்த தான் கடக்கணும்னு நினைக்கேன். ஐயோ, கவனமா இருக்கணும் எல்லாரும். என்ன இது, இவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு, இதை எப்படி கடக்க முடியும்? நான் தான் சொந்த முடியும் பாதை மாறி போறான்னு பாய மாற்றி வந்திருக்கேன். ஒரே பாதையில தான் அண்ணே வராவ ஆச்சு. சும்மா இருங்க, அவியல பயமுறுத்தாதிய. இந்த லட்சுமி கூட சேந்தல் இருந்து உள்ளளுக்கு எனக்கு மரியாதையே இருக்க மாட்டேங்குது. யாச்சி ஒத்துமையா போகணும்னு சொல்லியிருக்க, பேசாம இருங்க. ஏங்க இப்ப என்ன பண்ணதுக்கு ஏதாவது ஒண்ணு யோசிங்க. இந்த வழிதான் இதுல போட்டிருக்கு. இதை கடந்து போனாதான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். என்ன பண்ணலாம்னு யோசிங்க. பேராண்டி, எல்லாரும் கொண்டு வந்த பாட்டில கெட்டி மேத போமா. இவர் ஒரு அறிவு கிட்ட தாத்தா. இவரை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க எல்லாரும். யோசிங்க சீக்கிரம், எல்லாரும் யோசிங்க. இந்த ஆத்தை எப்படி கடக்க போறோம்? சவுண்டு வேற ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு. ஐயோ, இத கடக்கலைன்னா நம்ம செத்துருவோம். என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இதுதான் உங்களுடைய முதல் சுற்று. 3 கேள்வி கேட்பேன். 3 கேள்வியில 3ஐயும் சரியா சொல்லணும். யாராவது தப்பி தடுமாறி தவறா பதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க மரணிக்கப்படுவீங்க. 3 கேள்வியில பதில் சொல்லலைன்னா எல்லாரும் என் கூடயே மறைஞ்சு சாபமாயிருவீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஐயா, நீதி எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. மறைஞ்சு போயிருவோம்னா நாங்க என்ன செய்வோம்? ஐயோ, ஏங்க பயப்படாதீங்க, ரெடியா இருக்கோம். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு நம்ம பயப்படணும்? இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நம்ம ரெடியா இருப்போம். ரெடியா இருக்கோம். இவ்வளவு போடுக பிள்ளையே அவர் கஷ்டமா கேள்வி கேட்டு எல்லாரையும் கொல்ல போறாவ. எல்லாரும் சாவ போறோம். உங்களுக்கான முதல் கேள்வி, என்னை வெல்ல யாராலும் முடியாது, ஆனால் என்னோடு சேர்ந்து சென்றால் எதையும் கடக்கலாம். நான் யார்? யாரு? கப்பலா இருக்குமோ? ஏக்கா, காத்தா இருக்குமோ? காத்தை தான் கடந்து போக முடியாது. ஏடி ஒருவேளை பாவக்கா வெண்டைக்கான்னு ஏதாவது இருக்குமோ? யாச்சி பேசாம இருங்க ஆச்சி. ஐயோ, தண்ணி தண்ணி சவுண்டு கேக்குது. ஆக்ரோஷமாவது சொல்லுங்க, பதில சொல்லுங்க. படிச்ச கூமுட்டியோட அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? பதில சொல்லுங்க. நீரோட்டம் நீரோட்டம். நீரோட்டத்தை தான் கூட போனா கடந்து போலாம். நீரோட்டம் தான் பதில். என்ன சவுண்டு? ஏங்க பாதை போட்டு வந்திருக்கு. எல பாதை போட்டிருக்கு, இங்க தள்ளி வாங்க. அருமையா பதில் சொல்லிருக்கீங்க. நீங்க பதில் சொன்னதுனால உங்களுக்கான பாதி பாதையை நான் போட்டு கொடுத்துருக்கேன். மீதி பாதையை போடணும்னா 2வது கேள்விக்கு போவோமா? எப்படி கண்ணசைக்க நேரத்துல பாலம் வந்துச்சு. அம்மா, மாப்பிள்ளைட்ட கூட சொல்லாம வந்துட்டேனே. அடுத்த கேள்விக்கு போவோமா? யாரு தப்பா பதில் சொல்லக்கூடாது. தப்பா பதில் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? பிறக்கும் பொழுது 2, வளரும் பொழுது 4, இறுதியில் 3. யாருன்னு பதில் சொல்லுங்க. பிறக்கும் போது 2 யாரா இருக்கும்? ராஜமல நாயில நாய் குட்டி தான் பிறக்கும் போது 2 இருக்கும். திடீர்னு பார்த்தா அதுக்கு தாய் குட்டி இன்னொன்னு போட்டுரும். 3 போடும், 4 போடும். நாய் குட்டி தான். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் யாருன்னு பார்க்கணுமா? எப்படி? சும்மா இருங்க ஆச்சி. அதுக்கு மன்னிக்கிறமா, திடீர்னு கொண்டு போட்டது மன்னிக்கிரு. நான் வாயை திறக்க மாட்டோமா? எம்மா எனக்கு இருக்குமா வம்பு? பிறக்கும் போது 2, குழந்தையில இருக்கும் போது 2, 3. மனிதர்கள் தான் கரெக்ட். எப்படி தப்பா சொல்லாத, கொன்னுருவா முட்டி. யாருக்கனவே என் மேல கோவத்துல இருக்காரு. கீதா பதில் சொல்லிட்ட, மனிதர்கள். தப்பா சொல்லாதீங்க. இல்லனே, பதில் மனிதர்கள் தான். சபாஷ். இலக்கம்? விளக்கம் வேற கேட்கவள இதுவளையே அடிச்சு விடுதாளுவா. விளக்கத்தை சொல்லுங்க. மனுஷன் தான் பிறக்கும் போது 2 கால்ல பிறப்பான். அப்புறம் குழந்தையில கைய ஊனி 4ல நடப்பான்.
ராசமல இவர் என்னைய வச்சுதான் கேள்வி எடுத்திருக்காரு. ஏல அப்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுதம்ல. வந்தது எல்லாம் பைத்தியங்களா வந்திருக்கு. இறைவா, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போவோ? கரெக்டாப்பா, கரெக்டா? பதில் அம்மா, சொல்லிட்டேன்ப்பா. மூச்சு உள்ள போய் தான் வருது பதில் சொல்லது வரைக்கும். இறுதி கேள்வி, இறுதி வாய்ப்பு. தவற விட்டீர்கள். புரியுதா? அடுத்த கேள்வி. ஆறு எப்பொழுதும் முன்னோக்கி சென்றிருக்கும். ஆனால் அதால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து செல்ல முடியாது. அது என்ன? நான் தான் சொன்னமுல்ல, அவர் இங்கன கடக்கதை வச்சுதாமல கேள்வி கேட்காரு. ஆத்த பத்தி கேட்காரு. பதில் சொல்லு. ஈஸிதான். தாத்தா கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு இருக்கல தாத்தா. நேரம் நேரம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. கொள்ளுவாரு ஏடி, லட்சுமிக்கு ஒரு பதில சொல்லி அவளை தப்பா சொல்லி சாவட்டவா. இருங்களாச்சி, யாச்சி பேசாம இருங்க. இருக்க இதுல சிறப்படுத்திட்டு இருக்காதிய. எல்லா அவளும் வரைஞ்சு கட்டி வந்துடுவாள். அவளை சொன்ன உடனே முன்னோக்கி போவும் எடுத்து செல்ல முடியாதா? கடந்த காலத்தை தவிர வேற என்னத்தையே கொண்டுகிட்டு போக முடியும்? கிளவியா சொல்லியிருக்காவ. என்ன இன்னும் பதில காணும். எப்படியும் கிளவி தப்பாதான் சொல்லும், நம்மள கொல்லதான் செய்யும். அருமை. கடந்த காலம் தான் சரியான பதில். இப்போ நீங்க எல்லாரும் முதல் சுற்றுல ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கான பாதையை நான் அமைச்சு தரேன். எல்லாரும் அந்த பாதை வழியா அடுத்து போங்க. புரிஞ்சுதா? என்னாலதான் ஜெயிச்சிருக்கியா? எல்லாவளும் வரைஞ்சுக்கிட்டு வாரில்ல. ஆட்சிக்கு அறிவு இருக்கு, நான் தான் பயன்படுத்தாம இருக்கேன். வந்துட்டப்பா பாலம். எல்லாரும் யாருங்கட்டி? அனைவரும் இந்த பாலம் வழியாக கடந்து செல்லலாம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சோதனை உங்கள் அறிவினை மட்டுமல்ல, உங்களது ஒற்றுமையையும் சோதிக்கும். வரட்டுமா? மெதுவா யாருங்க, எல்லாரும் பாலத்துக்கு மெதுவா போங்க.